இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 143 தி கிரிமினல் டார்கெட்டிங் கோக்குரு. லாஸ்ட் எபிசோடில் உடன் டேக் காணா போனதுனால எல்லா காட்சுமே ஆலப்பரிய கலப்பி எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருப்பாங்க. பெங்கோவுமே ஒரு பக்கம் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி உடன் டேக் காணா போன காரணத்தினால எமர்ஜென்சி அலர்ட்டை ஆக்டிவேட் பண்ணி அங்கே இருக்க எல்லா கேட்டையுமே மூடிடுவாங்க. ஜெயில் கைதிங்கெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக வெளியில் விடுவாங்க. அதுவுமே இப்போ கிடையாது அப்படின்ற மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. பருட்டோ அவனோட செல்லில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு நான் உங்ககிட்ட இருக்க எல்லா பொருளையுமே செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எதுக்கிட்ட அப்படின்னா மாதிரி அவனுங்க கேட்க காட் சொன்னதை வச்சு பார்த்தோன்னா 3 நாளுக்கு முன்னாடி உடன் டேக் காணாமல் போயிருக்கு. அன்னைக்கு தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்குமே அட்மிட் ஆனேன். கோக்குருவுமே அன்னைக்கு தான் அட்டாக் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு என்னோட செல்லு மட்டும் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு, மற்ற எல்லா கேட்டுமே மூடி இருந்துச்சு. ஆனால் நம்ம செல்லுக்குள்ளே இருந்த ஒருத்தன் தான் வெளியில் வந்து கோக்குருவுமே அட்டாக் பண்ணியிருக்கணும், அந்த உடன் டேக்கையுமே எடுத்துருக்கணும். அதனால தான் நான் அவங்க எல்லாரையுமே செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கோக்குருக்கு அந்த இடத்துல பயங்கரமாக பயமாக இருக்குது. அந்த இடத்துல பருட்டோவை பிடிச்சி கத்திக்கிட்டு கிடக்க எதுவும் பார்த்துக்காத நானும் மீச்சுக்கு இந்த இடத்துலாம் இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ சொல்லுவான். சுக்கியோ யார்கிட்ட காசு கொடுத்து என்னை கொல்ல சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோக்குரோ சொல்லிக்கிட்டு இருக்க சுக்கியோவா அந்த தனியா இருக்கானே அவனா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்பான். அப்பதான் பருட்டோ இந்த விஷயத்தையே சொல்லுவான். கோக்குரோவோட லைஃப் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. மோஜினோ கேங் வந்து இவனை கொல்றதுக்காக நிறைய பேர் அசைன் பண்றாங்கன்ற விஷயத்த எல்லாத்தையும் டே நீ என்னடா சொல்ல வர, சுக்கியோக்கும் பின்னாடி இருக்க அவனுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவனுங்க கேட்க சுக்கியோவை தனிமைப்படுத்தி வச்சதுனால அவன் டைரக்டா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க வாய்ப்பில்லை. அதனால தான் நாங்கள் இந்த விஷயத்தையே சொல்றோம். சரிடா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டாவே இருந்தாலுமே எதுக்கு எங்களை மட்டும் சந்தேகப்படுறீங்க, நீங்களே அந்த சுக்கியோ கீழே வேலை பார்க்கல நாங்க எப்போ நம்புறது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்க கோக்குரு அந்த இடத்துல வாய் வளரி பருட்டோ வந்து என்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் பருட்டோ அந்த இடத்துல நானும் இவனும் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லி சமாளிப்பானுங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா நம்புற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவனுங்க கேட்க ஆக்சுவலா கோக்குரோவை சுக்கியோ வந்து டார்கெட் பண்ற காரணத்தினால நாங்க இவனை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பருட்டோ சொல்லுவான். ஓ இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்துலாம் வந்திருக்கீங்களான்ற மாதிரிலாம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, இவ்வளவு பெரிய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வினோதமா, இதெல்லாம் நம்பறதுக்கே கஷ்டமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவானா, பருட்டோ சொல்ற விஷயத்த நான் நம்புறேன், ஏன்னா கோக்குராக்காக அவனோட லைஃபையும் அவன் ரிஸ்க் வச்சிருக்கான், அதனால நான் அவனை நம்புறேன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவான். இன்னொரு பக்கம் பெங்கோ என்ன முடிவெடுக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த செல்லில் வந்து அந்த உடன் டேக் இருக்கோ அந்த செல்லில் இருக்க எல்லாரையுமே ஒரு தனித்தனியான செல்லில் போடுறதா முடிவெடுக்கிறான். கார்ட்ஸுமே அந்த இருக்க ஒவ்வொரு செல்லா செக் பண்றதுக்காக வராங்க. இவனுங்க 2 பேருக்குமே பயமாக தான் இருக்குது. பிகாஸ் இவனுங்களே தண்டனையோட நாள்லாம் முடிஞ்சு கிளம்புற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இந்த சமயத்தில் தனிமைப்படுத்தி நம்மள ஒரு ஜெயிலில் போட்டாங்கன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வகை கிடையாது, நான் இதில் கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லுவானுங்க. இன்னொரு பக்கம் சாரடா வந்து லார்ட் மோஜோ கிட்ட இந்த மாதிரி சுக்கியோவை நான் தனிப்பட்டி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்க. அது நீ தனியாலாம் போக முடியாது, அவன் ரொம்பவே மோசமான ஆள், அதனால கூட ஒரு கார்டு கூட்டிட்டு போ அப்படின்னு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கான். கோக்குரோவை அட்டாக் பண்ணோட முகத்தை அவனும் பார்த்துருக்க மாட்டான், பருட்டோவுமே பார்த்துருக்க மாட்டான். என்னடா நீங்க இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை டார்கெட் பண்ண அவன் கூட நீங்க பார்க்கலையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல காமெண்டா பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் பின்னாடி நீயாடா இருக்க அப்படின்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல கேட்ட உடனே அதெல்லாம் கிடையாது, நான் ஒன்று இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு பெங்கோ வாரத்துக்கு முன்னாடி நம்ம எதனா ஒன்று பண்ணி ஆகணுன்ற மாதிரி அந்த இடத்துல காமெண்டா சொல்லுவான். காமெண்டா அந்த இடத்துல கோக்குரோவை பார்த்து இது எல்லாமே உன்னால் தானே நடந்துகிட்டு இருக்கு, அவன் எதுக்கு அந்த சுக்கியோ வந்து உன்னை கொல்லணும் சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கான், அவன் கொல்லணும்னு நினைச்சானா நீ எதனா ஒன்று பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வாயை போத்திக்கிட்டு நீ இருக்கியா, உன்னோட லாபத்துக்குன்னு வந்தா நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல வாய் வார்களையா சண்டை போட்டுட்டு வாடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி சண்டையாக நீ சண்டை போட்டா நீ தோதுருவேன்னு சொல்லி உனக்கே நல்லா தெரியும், அதனால தான் எப்போ பார்த்தாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நீ கத்திக்கிட்டே கிடக்கிற, இவனை பார்க்க கொலகார மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி கோக்குரோ சொல்ல அதுவே இவனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் முதுகுற குத்துற வேலை அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா இவனுங்களாம் ஒரு வாட்டி கூட யோசிக்காம அந்த விஷயத்த பண்ணிடுவானுங்கன்ற மாதிரி அவன் சொல்ல கொஞ்சம் நீ பார்த்து பேசுறீ அப்படின்னு நம்ம தான் காமெண்ட் அந்த இடத்துல சொல்லுவான். எல்லாரும் கொஞ்சம் சண்டை போறத நீ பாட்டீங்களா, கார்ட்ஸ் வந்து சீக்கிரமாவே வந்துருவாங்க, அதனால எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி ஆகணும், உந்தியுமே தான் கேமட்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ சொல்ல அவன் காது பக்கத்துல வந்து அவன் வந்து எதையுமே கண்டுக்காத மாதிரி வேணா தெரியலாம், பட் நேரம் கிடைச்சா எப்போ வேணா நம்மளை ஏமாத்துவான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்லுவான். சரி அப்ப நான் என்னோட பெட்டியே நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த கிளாத்லாம் எடுக்க, என்ன பெட்டை செக் பண்ண போறீங்களா, என்னோட பெட்டெல்லாம் நான் செக் பண்ணவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல காமெண்டா சொல்லுவான். நீ தான் என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொன்ன மாதிரி பருட்டோ கேட்க ஆனா இது வேற அது வேற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவான். நீ இந்த மாதிரி காட்ட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயம் தான் இன்னமும் உன்னை நிறைய சந்தேகப்பட வெடிக்குது. அது மட்டும் இல்லாம நீ காட்ஸை மீட் பண்ணி பேசுற நிறைய விஷயங்களை அதுக்கும் உனக்கும் சுக்கியோக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே காமெண்ட் அவனை பார்த்து என்ன சொல்லுவானா, உன்னை பத்தி எனக்கு நிறைய விஷயங்களும் தெரியும், உன்னோட வில்லேஜ்ல ஏகப்பட்ட விஷயங்களை நீ திருடிக்கிட்டு தானே இருந்தா, நீ ஒரு திருடனா உன்னை லோனு ஃபுல் சொல்லி சூடுவாங்க இல்லையா, ஆனா கிரேட் நேஷன் கிட்ட உன் வேலையை காமிச்சோன்னையும் உன்னை பிடிச்சி இந்த இடத்துல போட்டாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நான் உன்னை மெடிக்கல் வார்டு கிட்ட பார்த்தேன், அந்த இடத்துலயுமே நீ எதனா திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ சுக்கியோட நான் இதனை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிருவான். உடனே இவன் கடுப்பாய் அவனோட சட்டையை பிடிக்க மீச்சுக்கு அவங்க 2 பேரும் இந்த இடத்துல அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்க கேஃபிட்டோரியாவுமே மெடிக்கல் வார்டு பக்கத்துல தான் இருக்கு, நான் அந்த இடத்துக்கு தான் போனேன்ற மாதிரி அவன் சொல்லுவான். சரி அந்த இடத்துல
வேற யாருன்னா பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. காமட்டா அந்த இடத்துல என்ன சொல்லுவானா, இந்த மொத்த இதுலயுமே நீங்க யாரையுமே நம்ப முடியாது, எவன் எப்ப வேணா போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கோக்குரு அந்த இடத்துல அப்ப நீங்க சொன்னதே பொய்யா இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்பான். சரி எதுக்காக நீ அப்போ அந்த இடத்துக்கு போன அப்படின்ற மாதிரி மீச்க்கு அந்த இடத்துல கேள்வி கேட்க அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேஃபிடேரியாவுக்கு போனதுக்கே அந்த ஒர்க்கை காட்ஸை மீட் பண்ணுறதுக்காக அப்பப்போ நான் வந்து காசு கொடுத்து அவங்ககிட்ட இருந்து சாக்லேட் வாங்குவேன், ஏன்னா எனக்கு சாக்லேட் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து ஒரு ரியல் சாக்லேட்டை காட்டுவான். நீங்கள் வேணா அந்த சப்ளையர் கிட்ட கேட்டாலே நான் வந்து இன்னசென்ட் அப்படின்ற சொல்லி உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஏன்டா சாக்லேட்ஸ் ஏன்டா நீ மறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவ்வளோ வயசாயிட்டுக்கு அப்புறமும் சாக்லேட் சாப்பிட்றது கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. காட்ஸுமே இவங்களோட செல்லை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாரடா வந்து சுக்கியோ மீட் பண்ண போயிருப்பான். அந்த இடத்துல வந்து நீ தானே சுக்கியோ, நீ வந்து செகண்டாக இருக்க இல்லையா அந்த முஜினோ கேங்கில், உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி வேஷத்தை போட்டு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கி, நீ யாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் கேட்பாங்க. சாரடாக்கே அதை கேட்டோன்னே பயங்கர ஷாக்காக தான் இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலுமே காமட்டா அந்த இடத்துல அவனோட பெட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு இன்னமும் அலோவ் பண்ணாமல் அந்த இடத்துல தடுத்து நிப்பாடிக்கிட்டே தான் இருக்கான். பர்ட்டை வந்து நானே செக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி போக காமட்டா பர்ட்டை தடுக்க, அப்போ நான் செக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கோக்குரு போயிட்டு கெட்மாவோட பெட்டை செக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அடே அது கெட்மானதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கெட்மா வந்து கோக்குரோட கையை பிடிச்சி நெசிக்கிட்டு, அது என்னோட பெட்டு, நான் அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டோ கெட்மா ரெண்டு பேரையும் மீட்ஸ்க்கு ஓரமாக போ சொல்லிட்டு கீழே இருக்க துணியை எடுப்பான். பார்த்தா அந்த இடத்துல தான் உட்டன் டேக் இருக்கும். உடனே அவனை பார்த்து பயந்து ஆளுக்கு ஒரு பக்கம் தனியாக போய் நிற்பான். கொஞ்சம் கூட மாறல, அதே மாதிரி கோலையாக தான் இருக்க. ஒரு சமயத்தில் எல்லா ஜெயில் கைதிகளுமே இவன் மேலே ஒரு பெரிய மதிப்பே வச்சிருந்தாங்க. பட் இவன் என்ன பண்ணான் தெரியுமா, காட்ஸோட சேர்ந்து பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பை பண்ணான். அது மட்டும் இல்லாமல் இவனோட ஃப்ரெண்டு கூட ஒரு வாட்டி தப்பிக்க முயற்சி பண்ணான். அதை கூட இவன் தான் மாட்டி விட்டான். இவன் ரொம்பவே வஸ்டானவன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றானுங்க. கெடுமா அந்த இடத்துல நீங்க என்னோட கதையெல்லாம் கேட்க மாட்டீங்களா, என்னோட சைட்ல இருந்து அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னையெல்லாம் நம்ப முடியாதுடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு முக்கியமே கிடையாது, ஆனா நான் யாரோட ஆர்டரையுமே கேட்டு இந்த இடத்துல நடக்கல, நீங்க என்ன நம்புங்கன்னு சொல்லி நான் எதுவும் பார்க்கல. பர்ட்டோ மீச்க்கு அந்த இடத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே நம்ம எடுத்துடக்கூடாது, கெட்மாவோட கதையுமே கேட்போம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, இவன் கதையெல்லாம் கேட்க முடியாது, இவன் தான் அந்த கல்பிரேட்டாவே இருக்கணும், ஏன்னா உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது, அதனால தான் நீங்க அவனோட கதையை கேட்கத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் கோவமா கத்திக்கிட்டு இருக்க. எதனா ஒன்று பண்ணிட்டு போங்க, எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணி தொலைங்கடா, ஏன்னா அந்த காட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல காமெட்டாவுமே சொல்றான். நான் காட்ஸை உள்ள கூட போறேன் அப்படின்ற மாதிரி அவன் போவ. கோக்குருவுமே அந்த இடத்துல நானுமே அவனை விசாரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், ஏன்னா நானுமே அவனுக்கு மஜினா கேங்கை பத்தி தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா அவன்கிட்ட நீ கேட்குற, நீ தானே அந்த கேங்ல இருந்த, உனக்கு தானே நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, மீச்க்கு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா கோக்குரு வந்து முஜினோ கேங்கை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இவனுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, கோக்குரு அவனோட பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சீக்கிரட்டாக தான் வச்சிருக்கா. இருந்தாலுமே அவனோட ட்ரூ ஐடென்டிட்டி வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கு, அது மூலியமா ஆல்ரெடி உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிய வருது. ஆரம்பத்துலேருந்தே ஆராய் வந்து இந்த கான்வர்சேஷனை அவனே கண்ட்ரோல் பண்ணி ஒரு பக்கமாகவே இழுத்து போய்கிட்டு இருப்பான், ஏன்னா அவன் மாட்டக்கூடாது இல்லையா. காமெட்டா அந்த இடத்துல அப்போ கெட்மாவோட பெட்ல எப்படி இந்த உட்டன் டேக் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கிட்டிக்கிட்டு இருக்க. அப்போதான் இந்த விஷயத்தை யோசிப்பாங்க. ஆராய் வந்து அவனோட பெட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அப்போ அவனோட பெட்ஷீட்டை எடுக்கும் போதே அது கூடியே தான் அந்த உட்டன் டேக்கையுமே வச்சிருந்திருப்பான். இவங்க எல்லாருமே காட்ஸ் வராங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கும் போது அதை மறைமுகமா எடுத்துட்டு போயிட்டு கெட்மாவோட பெட்ல ஒளிச்சு வச்சிருந்திருப்பான். ஆராயுமே அந்த இடத்துல கோக்குரோவை பிடிச்சி நீ தானே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஸ்ப்ரேட் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவனை தூக்கி காட்ஸ் கிட்ட ஒப்படைச்சு அந்த உட்டன் டேக்கையுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. எல்லா பிரச்சனையுமே இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா, கொஞ்சம் கேட்டை திறந்து விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மீச்கி சொல்லுவான். நம்ம மீச்கியுமே இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி கெட்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்கு என்னோட கதையை கேட்க தயாரா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கெட்மாவை கேட்பான். உன்னை பார்க்கும்போது நீ எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாம இருந்த, ஸோ அதனால உன் மேல சந்தேகம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மீச்கியுமே சொல்லுவான். காமெட்டா அந்த இடத்துல நீ மோஜினோ கேங்க மெம்பர்னு சொல்லி என்னால் நம்பவே முடியல, அப்போ உனக்கு நிறைய ட்ரெஷர் கேட்டலாம் தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோக்குரு சொல்லுவான். காமெட்டா கோக்குரு கிட்ட இதுக்கப்புறம் எதனா ப்ராஃபிட்டபிளான விஷயம் எதனா வந்துச்சுன்னா எனக்குமே சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவான். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வேற இருக்கலான்னுவான். அதே சமயம் பெங்கோ வந்து இந்த எல்லா விஷயத்தையும் லார்ட் மோஜோ கிட்ட ரிப்போர்ட் பண்ண, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காம பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, பெங்கோவுமே அந்த இடத்துல பர்ட்டோ சின்ன பையனுக்கும் அந்த கோக்குருக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா, உங்களுக்கு அதை பற்றி எதனா தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல லார்ட் மோஜோ கிட்ட கேட்பான். லார்ட் மோஜோ என்ன சொல்லுவானா, பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பிரிசனர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுல நான் அலோவ் பண்ணுறதுலாம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள டார்ச்சர் பண்ணுறதும் கூடாது, உன்னை பத்தினும் நிறைய ரூமர்ஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவாரு. அதே சமயம் பர்ட்டோ அண்ட் மீச்கி வந்து ஆராய்தான் இவ்வளவு நாளா சஸ்பெக்டா இருந்தான்னு சொல்லி என்னால் நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம கோக்குருவை பத்தியும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, அவன் பணத்தை பத்தின எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லல, அவனுமே கொஞ்சம் சஸ்பெக்டா தான் இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பர்ட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.